ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு டவுன் ட்ரெண்ட் ஓப்பன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம், லெவல் என்ன, க்ளோசிங் என்ன, லெவல் என்ன, ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து 22,900 அப்படிங்கிறது நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் படியே பார்த்தாலும். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து ஒரு 1150 பாயிண்ட்ஸ், 140 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஓப்பன். ஓகே, ஸோ இம்மிடியட்லியாக இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன், அதாவது மார்க்கெட் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அது மட்டும் இல்லை, ஒரு பேட்டர்ன். நம்ம இது வந்து ஒரு இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேட்டர்ன் படி நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் ஆச்சு அப்படின்னா இது வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு இடம். ஏன்னா இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஓகேவா? ஸோ இதை உடைச்சி இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் நமக்கு வந்து வந்து ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் ஏற்பட்ட ஒரு இடம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்த இது வரைக்கும் டச் பண்ணல. ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டேல மட்டும் நமக்கு வந்து எவ்வளோ மார்க்கெட் வந்து இதாச்சு அப்படின்னா ஒரு 1500 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்குல்லையே அந்த இடம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங், அதாவது வந்து ஓப்பன் ஆனதே இந்த இடம் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே தான் நிற்கி. ஸோ பேட்டர்னும் நமக்கு வந்து என்னென்னா ஒரு ரிவர்சலுக்கான பேட்டர்ன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நம்ம வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுமா ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வே தானே தவிர, இது ரிவர்சல் ஆகிரும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எப்படி வேணாலும் ட்ரேட் ஆகலாம். நம்ம வந்து எதிர்பார்க்குற அனலைஸ் வந்து இப்படி பண்ணுறோம், நம்ம அனலைஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, இது வந்து நம்மளோட அதாவது டெக்னிக்கல் அனலைஸில் இது ஒரு ஒரு விதம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து இது பண்ணும்போது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு இடம் அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 80% நமக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, சரி. ஸோ இதுக்கும் ஆப்ஷனுடைய மேத் கால்குலேஷனுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை. ஸோ இது வந்து நம்ம இண்டெக்ஸோட ரிவர்சல் ஆகுமா ஆகலையா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு இதுதான். ஸோ நம்ம எப்போதும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷன். நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனுடைய செல்லர் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணுறது தான் அந்த ஆப்ஷன் மேத் கால்குலேஷன். ஓகே, ஸோ இது நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்ட். நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட். நான் வந்து ஒரு 500 பாயிண்ட்லேருந்து ஒரு 600 பாயிண்ட் வந்து மார்க்கெட் கீழே விழுவும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது மார்க்கெட் விழுந்த பார்த்தீங்கன்னா 1150 பாயிண்ட் அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய இது. ஸோ இதில் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் போகிற மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லா இதுக்கும் உள்ளது தான். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கான லெவல், ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷனில் இருக்கக்கூடிய அந்த லெவல் என்ன, ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துக்கான லெவல் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே எல்லாமே நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். ஸோ இதோட இது ஃபஸ்ட்டு நீங்கள் பை லெவல். ஸோ பை லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 291 ரூபா. ஓகேவா? ஸோ 291 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த ஆப்ஷன் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் அந்த ஆப்ஷனுக்கான லெவல் பார்த்துருவோம். இது வந்து கால் புட்டு ப்ரீமியம் ரெண்டுத்துக்குமே இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இதுக்கான லெவல் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. சேஞ்ச் பண்ணிப்போம்.
ஸோ கால் ஆர் புட் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த லைன் வந்து சப்போர்ட் ஓவர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நிறைய நண்பர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ்லி நிறைய வீடியோலையும் கொடுத்துருப்பீங்க. அந்த லைன் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து பிரேக் ஒன் பாயிண்ட், அதாவது என்னென்னா இதோட பை லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 291. ஸோ ரூ. 291 மேலே ஒரு ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குதோ அந்த ஆப்ஷன் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ், அதாவது மேலே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய உண்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எது அப்படிங்கிறத தேடி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணிக்கணும். காலில் அதிகம் இந்த வேல்யூக்கு மேலே இருக்குன்னா கால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். புட்டு இந்த லெவலுக்கு மேலே இருக்குன்னா புட்டை ட்ரேட் பண்ணலாம். ஸோ மேலே போகும்போது மேலே இருக்கக்கூடிய அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம ரிவர்சலாக கொடுத்துருக்கோம். அதுதான் ரூ. 346 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். அப்போ கால் வந்து மேலே போகுது ரூ. 346 இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் கீழே வந்துடும். இந்த 255 240 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ ஸோ அப்போ இங்கே இருந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கால் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா கால் வந்து மேலே தான் இருக்குது, அதாவது ரூ. 291 மேலே தான் இருக்குது கால் பிரீமியம். ஆனால் நம்ம பை பண்ணலாமா அப்படின்னா இங்கே இருக்கிற ரிவர்சல் பாயிண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும்ல. ஸோ ரூ. 346 அப்படிங்கிறது ஆப்ஷனுடைய ரிவர்சல் பாயிண்ட் 22,200 ஓகேவா. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,161 இன்றைக்கி வந்து இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ். நம்ம எடுத்துருக்கக்கூடிய அட் த மணியாக நம்ம எடுத்துருக்கிறது வந்து 22,200 ஓகேவா. ஸோ 22,200 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நான் வந்து அட் த மணியாக நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் உள்ள கால் ஆர் புட்டு இந்த ரெண்டுத்துக்குமான வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு வந்து மேலே போகும்போது ரூ. 346. ஸோ ரூ. 346 போகும்போது அந்த இது வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறனால வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி கால் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கணும் ஓகேவா. ஸோ கால் வந்து இந்த 140 மேலே வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூ. 155 கால் வந்துடும். சாரி மன்னிக்கணும், புட் ஆப்ஷன். ஸோ புட்டு ரூ. 240 வந்துடும். ஸோ ரூ. 240 வந்து ரிவர்சல் ஆகி ரூ. 255 வரும். இப்போ 255 இருந்து இது வந்து நமக்கு வந்து ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகுதான்னு பார்க்கணும் புட் ஆப்ஷன். ஸோ அப்படி டவுன் ஆகுதுன்னா இப்போ கால் மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் இந்த ரூ. 346 நீங்கள் வந்து வைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நீங்கள் வந்து எடுக்கிற இடம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்லேருந்து 20 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கால் மேலே போகும்போது அடுத்த லெவலுக்கு போகும்போது புட் ஆப்ஷன் அடுத்த லெவலுக்கு கீழே வரும் ஓகேவா. ஸோ இங்கே இருக்கிற அடுத்தடுத்த லெவலுக்கு கால் மேலே மூவ் ஆகும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு புட் ஆப்ஷன் மூவ் ஆகும். ஸோ அப்போ புட்டு வந்து கீழே உள்ள ரிவர்சல் பாயிண்ட், புட் ஆப்ஷன் கீழே வருது அப்படின்னா ரூ. 212 166 எல்லாமே ரிவர்சலுக்கான லெவல் ஓகேவா. ஸோ கால் மேலே போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து 346, அடுத்தது 405. ஸோ 405 அடுத்த லெவலில் வந்து மேலே இருக்குது ரூ. 504. ஸோ இது எல்லாமே ரிவர்சலுக்கான லெவல். மார்க்கெட் மேலே போகும்போது காலோ புட்டோ மேலே போகும்போது மேலே இந்த இடம் எல்லாமே ரிவர்சல் ஆகும். அப்போ கீழே வரும்போது கீழே இருக்கக்கூடிய லெவல் புட் ஆப்ஷனுக்கு ரிவர்சல் லெவல். இது எதில் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட். நம்ம கொடுத்துருக்க லெவல் எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து உடச்சி கீழே போய் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ இதில் நம்ம வந்து எப்படி நம்ம லெவல் எடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நம்ம கொடுக்குற லெவல் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு தான் கொடுக்குறோம். இந்த லெவல் வந்து நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகேவா. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஓப்பன் ஆன ப்ரைஸ் தான் அட் த மணியாக நமக்கு இருக்கும் ஓகேவா. ஸோ அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன கோர்ஸாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து வேணும், இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக, அதாவது ஒரு ஆப்ஷனுடைய செல்லர் ஏரியாவை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதுக்கு உண்டான ஃபர்தர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் தர்றேன். விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் மேத் கால்குலேஷனை வச்சு ஒரு இண்டிகேட்டரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா. ஸோ நீங்கள் மேனுவலாக கால்குலேஷன் பண்ணோன்னா கால்குலேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இண்டிகேட்டர் நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட்டு நீங்கள் மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன ஸ்கிரிப்ட் இருக்குதோ அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணுறீங்க. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நீங்கள் ஓப்பன் ஆன ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,758. ஸோ 800 வச்சுக்கோங்க. ஸோ 21,800. அப்போ 21,800 உள்ள கால் ஆர் புட்டு இந்த ரெண்டும் தான் நமக்கு அட் த மணியாக நமக்கு இன்றைக்கி ஆக்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு அந்த 21,800 உள்ள கால் ஆர் புட்டு இந்த ரெண்டையுமே வந்து லோட் பண்ணிங்கன்னா அதுக்கான லெவல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டிகேட்டரே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அடுத்தடுத்த மேலே இருக்கக்கூடிய லெவல் கீழே இருக்கும்.
ஸோ இது சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு கால்குலேஷன் நம்ம வச்சு ஒரு இண்டிகேட்டரை ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. அதுக்கான எல்லா இதுவும் நான் வந்து தர்றேன். ஓகே. எப்போதும் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது என்னென்னா ஆப்ஷனுடைய ட்ரேடர் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து உங்களுக்கு கண்ணில் தெரியுதோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகே. ஸோ இந்த விஷயத்தில் எல்லாமே நான் வந்து அனுபவப்பட்டதுனால இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? எப்போதும் போல் இந்த விஷயம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினச்சிங்க லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.